பூரினா உருளைக்கிழங்கு மசால், சப்பாத்தினா குருமா, அதை விட்டால் பன்னீர் கிரேவி. இப்படியே போர் அடிச்சிருச்சுல்ல, இந்த ரெசிப்பியை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் 2 கிராம்பு, 1 பட்டை, 4லேருந்து 5 பச்சை மிளகா, 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணது, ஒரு 10லேருந்து 15 முந்திரி, அதெல்லாம் ஒரு வரிசையாக ஒன்றா போட்டு கலர் மாறாத மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா பன்னீர் எடுத்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுட்டு வேறு ஒரு பேனில் பட்டர் போட்டு நல்லா அதை ஜஸ்ட்டு மேலோட்டமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பன்னீர்லேயும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கணும், அதனால் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சமாக பெப்பர் போட்டு இந்த மாதிரி நான் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 சைஸ் வெங்காயம், ஒரு 1/4 சைஸ் குடமிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோடவே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம்ல, அந்தளவு ஊற்றிட்டு கொஞ்சமாக நான் ஹாட் வாட்டர் தனியாக கொதிக்க வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிக்கிறேன். டிஷ் உங்களுக்கு திக்காக க்ரீமியாக ஒரு நல்ல கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் குருமா ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களோடதை பொறுத்து தான். ரொம்ப நிறையா ஆனால் தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும். கடைசியாக ஒரு கரண்டி ஃபுல்லாக கர்ட் எடுத்து நல்லா கட்டி ஆகாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக வறுத்து வச்ச பன்னீரை ஆட் பண்ணி கஸ்தூரி மேத்தி தூவி இறக்குனா செம்மையான பன்னீர் கோர்மாவா. இது பேர் கோர்மாவோ குருமாவோ, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்திக்கும் பூரிக்கும் வேறு லெவலு. எப்போ சப்பாத்தி பூரி செஞ்சாலும் எங்கள் வீட்டில் இது தான். அப்படி ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ஆத்தென்டிக்கான பன்னீர் சைட் டிஷ் சாப்பிட்ற ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.